வன ஆர்வலர் ஓசை காளிதாஸ் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஓசை காளிதாஸ். இப்ப வாழ்விடமும் அடிப்படை தேவைகளும் கிடைக்காத ஒரு காரணத்தினால்தான் யானைகள் காட்டுப்பகுதிகளை விட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதற்கான உணவை தேடி செல்லும் போது இந்த மாதிரியான உயிர் சேதமும் பல சமயங்களில் நடந்து வருவது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வனத்துறையினர் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு காளிதாஸ். முதல்ல யானையை பொறுத்த நமக்கு தான் ஃபாரஸ்ட் லேண்டு, பட்டா லேண்டு எல்லாம். யானையை பொறுத்தளவு அதனுடைய இடம், அதுக்கு தேவையானது உணவும் தண்ணீரும் தான் முக்கியமா தேவை. உணவும் தண்ணீரும் தன்னுடைய வாழ்விடமான காடுகளில் கிடைக்காத போது வேறு வழி இல்லாமல் அவை வெளியே வருதுங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா யானை ஒரு பெரிய வாழ்விடத்தை கொண்ட உயிரினம். தரையில் வாழும் உயிரினங்களே ஆண்டொன்றுக்கு 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதுக்கு வாழ தேவைப்படுது. ஒரே இடத்துல யானைக்கான உணவு கிடைக்காது என்பது அதுக்கு தெரிஞ்சதுனாலதான் ஒரு நீண்ட வலசை போகும். அதை மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த வலசை போகிற போது எந்த மாதம் எங்க தண்ணி கிடைக்கும்ன்றது ஏற்ற மாதிரி அது நீண்ட தூரம் போகும். அப்படி போய் வருகிற பாதைகள் எல்லாமே வனத்துறைக்கு சொந்தமான காட்டுல தான் இருந்தது கிடையாது. அது காலங்காலமா போய் வந்த பாதை. சில நேரத்துல தனியார் நாம பிரிச்ச அந்த ஃபாரஸ்ட் லேண்ட், பட்டா லேண்ட் பிரிக்கும் போது பட்டா லேண்ட்லயும் அதனுடைய வாழ்விடம் அமைந்து போயிருக்கிறது. அந்த இடத்துல அது தடுக்கப்பட்டால் அதனுடைய இயல்பான பாரம்பரிய வழித்தடம் தடுக்கப்படுகிற போது வேறு வழி இல்லாமல் மனித குடியிருப்பு பகுதிக்கு வர ஆரம்பிக்கிறது. இது ஒரு காரணம்ங்க. அப்புறம் கோவை போன்ற நகரம், கோவை நகரத்திலிருந்து 15-20 கிலோமீட்டர்லயே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அந்த மலை முழுக்க காலங்காலமா யானைகள் வாழுது. இப்ப கோவை நகரத்தினுடைய வளர்ச்சி இந்த மேற்கு நோக்கி இந்த மலையை ஒட்டி பல கட்டிடங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கட்டிடங்கள் முளைத்த பல இடங்கள்லாம் காலங்காலமா யானை எந்த தடையுமின்றி போய் வந்த இடம். இதை தடுப்பதற்கு நம்மிடம் துரதிருஷ்டவசமாக எந்த சட்டமுமே கிடையாதுங்க. ஒரு ஹாக்காங்கிற ஒரு அரசாணை மட்டும்தான் இருக்கு. அதுக்கு எந்த பலமும் கிடையாது. நமக்கு முக்கியமா அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த யானைகள் காலங்காலமாக போய் வந்த பாதைகள் தடைபடாமல் இருந்தால் மட்டும்தான் யானைகள் இப்படி ஊருக்குள் வருவது தடுக்க முடியும். வனத்துறையை பொறுத்தவரை வனத்துறையின் காட்டுக்குள்ளார பண்றாங்க. காட்டுக்கு வெளியே பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை, அரசனுடைய கையில தான் இருக்கு. குறிப்பா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தளவு நேற்றே இந்த யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வன பணியாளர்களே நேற்று இந்த யானையால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த முயற்சி இன்றைக்கு காலையில் தொடங்கலாம் என்று தொடங்குற போதுதான் அது வேறு வழி இல்லாம காட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள வெள்ளலூர் இப்படி 4 பேருடைய மரணத்திற்கு காரணமாக ஆயிடுச்சு. இந்த மரணம் மிக துரதிருஷ்டவசமானது. இந்த மரணத்தை அந்த குடும்பங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்போம். ஆனா இந்த யானையும் பரிதாபமானதுதான். ஒரு யானை யாரையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்போதுமே ஊருக்குள்ள வர்றதில்ல. அது பாவம் உணவு தேடி தண்ணீர் தேடி வருகிற போது அது பேனிக் ஆகி அதனுடைய வாழ்விடத்தை இழந்து அது போய் வருகிற போது இப்படி எதிரில் பட்டவர்களை தாக்கி இருக்குது. இப்ப மிக திறம்பட்டு வனத்துறை அந்த யானை பிடிச்சிருக்காங்க. கும்கி யானையினுடைய உதவி இல்லாமலே அந்த யானை பிடித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்த யானை மீண்டும் ஒரு கேம்புக்கு கொண்டு போகப்பட்டு கூட்டில் அடக்கப்பட்டு வளர்க்கப்படும். இந்த யானைக்கு பிடிக்க மிக திரிவோடு களப்பணியாளர்கள், அதாவது ஒரு பொக்லைன் எந்திரத்துல இருந்துட்டு மிக திரிவோடு கழுத்துல போட்டு அந்த களப்பணியாளர்கள் செய்திருக்கிறாங்க. அந்த வனத்துறையினுடைய களப்பணியாளர்களுக்கும் மருத்துவ குழுவுக்கும் நம்ம எல்லாருமே நிச்சயமா பாராட்டுகளை தெரிவிக்கணும். இந்த யானை நிச்சயமாக ஒரு சாதுவான யானையாக பிற்காலத்தில் மாறி, ஏன்னா எந்த யானையும் வன்மம் கொண்டது அல்ல. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணும்ங்க. திரு காளிதாஸ், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது உயிர் சேதம் பண்ணணும் அப்படிங்கறது அது ஒரு மோட்டிவா இல்லை அப்படின்னாலுமே அதற்கான உணவு, அதற்கான அந்த தண்ணீர் இதை தேடி வரும்போது இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன அப்படின்னு சொல்லும் போதும், நேத்திக்கு இந்த மாதிரியான விலங்குகளை கையாளக்கூடிய அந்த வன பணியாளர்களையே தாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளவு ஆக்ரோஷமான விலங்குகள் காட்டிலிருந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு வனத்துறை சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம்? இல்ல, வனத்துறை என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்திருக்குன்னு கேட்டாங்க. அகழி வெட்டியிருக்காங்க, வனப்பகுதியை ஒட்டிய அகழி வெட்டியிருக்காங்க. சில இடங்களில் மின் வேலி அமைச்சிருக்காங்க. ஆனா யானைகளை பொறுத்தளவு நம்ம 1000 யானைகளை பற்றி 1000 கருத்துகள் 10,000 கருத்துகள் வைத்திருந்தாலும் 10,001 அது பண்ணுங்க. எல்லாமே அனைத்து யானைகளுக்கும் ஒரே பொது விதியோடு அதை மேலாண்மை செய்ய முடியாது. நாம என்ன செய்யணும்னா, இப்போதைக்கு உடனடியாக தேவை என்னன்னா, யானைகள் காட்டை விட்டு வெளியே வருகிற போதே உள்ளூர் மக்கள் தகவல் தெரிவித்தால் அதை விரட்டும் பணியில் களப்பணியாளர்கள் ஈடுபடுவாங்க. என்ன துரதிருஷ்டம்னா, போதிய அளவுக்கு வனத்துறையில் களப்பணியாளர்கள் கிடையாதுங்க. இரவும் பகலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யறாங்க. கோயம்புத்தூர், ஒசூர், வால்பாறை,
கூடலூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் ஏறக்குறைய நாள்தோறும் இந்த மாதிரி ஊருக்குள் வருகிற சம்பவங்கள் நடக்குதுங்க. அதற்கு போதிய அளவுக்கு வனத்து களப்பணியாளர்களும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் வாகனம் உள்ளிட்ட உபகரணங்களும் நிதியும் ஒதுக்கப்படுங்க. பட்டாசுக்கு வாங்க கூட நிதி இல்லாமல் பல களப்பணியாளர்கள் கஷ்டப்படுகிற நிலைமை எங்களுக்கு தெரியுங்க. அரசு இதற்கான சிறப்பு நிதியை உடனடியாக ஒதுக்கி அந்த எல்லையிலேயே அந்த யானைகள் வருகிற போது தகவல் அறிந்து உள்ளே அனுப்பக்கூடிய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இரண்டாவதாக உள்ளிருந்து வெளிவருவதற்கு காரணமான முதல் தண்ணீர் தொட்டிகள் கோடை காலத்தில் காலங்காலமாக ஓடக்கூடிய ஓடைகளே வற்றி போயிருதுங்க. அதுவும் நம்ம ஊர்ல இப்ப தொடர்ச்சியா 3 ஆண்டுகள் வறட்சி இருக்குது. இந்த நேரத்துல எங்கெல்லாம் யானைகளுக்கான தண்ணீர் தொட்டி அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் அமைப்பதற்கான நிதி ஆதாரத்தை உருவாக்கி அமைச்சு எல்லையிலேயே தண்ணீர் குடித்துட்டு காட்டுக்குள்ள போக பண்ணணுங்க. மூன்றாவதாக காட்டில் களை செடிகள் மண்டி கிடக்குங்க. இந்த காட்டில் உள்ள கலைச்செடிகள் அகற்றாமல் ஒரு யானையினுடைய 60% உணவு புல்லு தான். அந்த புல்லு முளைந்த இடத்துல எல்லாம் லண்டனா கேமரா இந்த போன்ற கலைச்செடிகள், இந்த சீமைக்கருவேலம் போன்ற கலைச்செடிகள் அங்க மண்டி இருக்குங்க. அவற்றை அகற்றினாதான் அங்க புல்லு முளைக்கும், அந்த புல்லுக்கு உணவாகும். இந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்யணுங்க. இதெல்லாம் செய்த பிறகுதான் அது அதனுடைய வாழ்விடத்தில் அது வாழ முடியும். அதனுடைய வாழ்விடத்தில் அது வாழ முடியாத போது மட்டும்தான் அது வெளியே வரும். இதையெல்லாம் அரசு கவனம் செலுத்தணும். அதனுடைய பாரம்பரிய வழித்தடங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு சட்டம் இயற்றுவதற்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க.